Good morning, students. Now we'll be moving on for Unit 3 Financial Markets 2 in the Chapter 8 Securities Exchange Board of India Sebi. ஸோ நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செபி பற்றி. நம்ம செபி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது அது என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொவைடிங் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது செபி. ஸோ செபியோட வேரியஸ் பாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னென்னங்கிறத we will see one by one in this chapter. Okay, first let's move on for the introduction. So introduction, Securities and Exchange Board of India SEBI was first established in the year 1988 established பண்ணாங்க as a non-statutory body for regulating the securities market. அதாவது ஷேர் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக it was been first established in the year 1988. Okay, it was made as an autonomous body by the government of India on May 12, 1992 and gives அதுக்கப்புறமா நான் ஸ்டாச்சுட்டரியாக தான் இது பண்ணாங்க. Afterwards, Government of India வந்துட்டு 12th May 1992 it has given statutory powers with SEBI Act தனியாக 1992 பாஸ் பண்ணாங்க by the Indian Parliament. ஸோ செபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அட் த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. மெயின் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கா, இட் இஸ் இன் மும்பை அண்ட் ஹாஸ் நார்தன், ஈஸ்டர்ன், சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸஸ் இன். இது மெயின் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் இட் இஸ் மும்பை and western, northern, eastern, southern and western regional offices வந்து நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை and அகமதாபாத் respectively. So first வந்துட்டு 1988ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஸ்டாச்சுட்டரி பாடியா, after that it has been given statutory powers in 1992 by passing SEBI Act of 1992. ஸோ இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா மும்பை. ஓகே, அதே மாதிரி ரீஜனல் ஆஃபீஸஸ் வேரியஸ் அதர் சிட்டிஸில் இட் ஹாஸ் பீன் பிளேஸ்ட். So next thing is, initially SEBI was a non-statutory body without any statutory power. நம்ம முன்ன சொன்ன மாதிரி SEBI வந்துட்டு எந்த statutory powers-உம் கொடுக்கல. However, 1992 SEBI was given additional statutory power by the government of India through an amendment. அதாவது Securities Exchange Board of Act 1992 அப்படின்னு அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா it has given some statutory powers. Okay. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் பொசிஷனில் டைரக்டர் வில் பி தேர் அண்ட் அடிஷ்னல் டைரக்டர்ஸ் வில் பி தேர், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் வில் பி தேர். அவங்களுக்கு கீழே அடிஷ்னல் அண்ட் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ்க்கு கீழே டெப்யூட்டி டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வில் பி தேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்துட்டு அடிஷ்னல் டைரக்டர் தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக இருப்பாங்க. அதில் டெப்யூட்டி டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அண்ட் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் அண்ட் ஃபைனலி செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டைரக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், ஓகே, சிஸ்டம்ஸ் ஹேண்டில் இது பண்ணுறவங்க அண்ட் டெப்யூட்டி டைரக்டர் சிஸ்டம், அசிஸ்டன்ட் டைரக்டர் சிஸ்டம் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி செபி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் இருப்பாங்க. அந்த டைரக்டர்ஸ்க்கு கீழே அடிஷ்னல் டைரக்டர்ஸ் வில் பி தே, அது வந்து ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறதுக்கு தனியாக, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு தனியாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா தட் இஸ் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து இட் இஸ் அன் அபெக்ஸ் பாடி. மினிமம் அண்ட் ரெகுலேட்ஸ் ஆர் கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து இட் இஸ் ரெகுலேட்டிங். எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1988 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் ஸ்டாச்சுட்டரி அதுக்கு பாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது தனியாக கொடுத்தது வந்து 1992. ஓகே, ஸோ அது இந்தியன் எக்கானமியில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இட் இஸ் டூயிங், அதாவது என்னென்ன பவர்ஸ் அண்ட் வாட் இஸ் த ரோல் பிளேட் பை செபி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மானிட்டர்ஸ் த ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லீகல் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். இப்போ ஃபர்ம்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் கேரி அவுட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ஒரு
role. Next one, plays a great role in protecting investors interest. Main thing என்ன அப்படின்னா இப்போ வந்து செக்யூரிட்டி ட்ரேடிங் நடக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா அங்கே வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸை வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது செபியோட ரோல். நெக்ஸ்ட் ஒன், ரெகுலேட்ஸ் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஒர்க்கிங் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது another ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன், கண்டக்ட்ஸ் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரோல். நெக்ஸ்ட் ஒன், ப்ராஹிபிட்ஸ் இன்சைடர் ஆக்டிவிட்டீஸ். இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு என்னென்னா அதாவது இட் இஸ் அப்கமிங் இதில் வந்துட்டு நமக்கு அதுக்கு உண்டான மீனிங் பார்ப்போம். ஸோ அதாவது அவங்களுக்குள்ளேயே கம்பெனிஸ்குள்ளேயே வந்துட்டு இப்போ டைரக்டர் ஜென்ரல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ளேயே கம்பெனிஸோட ஷேர்ஸை நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை தான் ட்ரேடிங் பண்ணுறோம். அது அவுட் சைட் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் டூயிங். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களே ஓகே அவங்களே வந்துட்டு என்னது தட் இஸ் அந்த கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய ஷேர்ஸ் எப்படி என்னென்னு. ஸோ அவங்களே வந்து ட்ரேட் பண்ணுறது தான் இன்சைடர் ட்ரேடிங். ஸோ அதையெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது, ப்ரொஹிபிட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக, அதெல்லாம் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ரோல் பிளேட் பை தி செபி. ஓகே, next one, we'll move on for the objectives of Sebi. The various objectives of a stock exchange என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். First one, regulation of stock exchanges. So the first objective of Sebi is to regulate stock exchanges so that efficient services may be provided to all the parties operating there. So first and foremost objectives of Sebi என்ன அப்படின்னா regulate stock exchange வந்து regulate பண்ணுறது so that efficient services may be provided to all the parties operating there. So யாரெல்லாம் அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து எஃபிஷியன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் objectives of SEBI. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். அதாவது கேபிட்டல் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இஸ் மீனிங்லெஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து எந்த யூஸும் இல்லை. ஏன் அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா therefore இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அப்போ இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணும், தட் இஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா எப்படி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம எந்த வேலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ரொடெக்டிங் தெம் ஃப்ரம் ராங் இன்ஃபர்மேஷன் கிவன் பை த கம்பெனிஸ் இன் தேர் ப்ராஸ்பெக்டர்ஸ். அதாவது சில கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராங் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவங்க ப்ராஸ்பெக்டர்ஸ், அந்த ஷேர்ஸ் அந்த இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ. ஸோ அந்த மாதிரியான எதையும் நம்பி இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது. ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அண்ட் பேமெண்ட், அதாவது இந்த ஷேர் செக்யூரிட்டிஸ் டெலிவரி அண்ட் பேமெண்ட் இதில். ஸோ ஹென்ஸ் த ஃபோர்மோஸ்ட் objective of the SEBI is to provide security to the investors. So first and foremost objective of SEBI என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கூடிய அந்த ஷேர்ஸை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி நல்ல கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா இன்சைடர் ட்ரேடிங் மீன்ஸ் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை டைரக்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸெட்ரா who have access to some confidential information about the company. அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த கம்பெனி பற்றின கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் who wish to take advantage of this confidential information. அந்த கம்பெனி பற்றின கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதையே இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, they will do their work. இதனால என்ன ஆகும் அப்படின்னா this affects the interest of the general investors and it is essential to check this tendency. அதாவது இதனால என்ன அப்படின்னா அவங்களுக்கே அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா அதெல்லாம் தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு அவங்களே அந்த ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது அப்படி போயிட்டு இருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸில் யார் கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா SEBI. Many steps have been taken to check insider trading through the medium of the SEBI. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் அது பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து it has been taken by SEBI.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஓவர் brokers. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ லாஸ்ட் சாப்டரில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் கம்பல்சரி brokers அப்படின்னு இருப்பாங்க. தட் இஸ் இன்வெஸ்டர்ஸ் அந்த செக்யூரிட்டிஸ் பை பண்ணுறக்கு செல் பண்ணுறக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறக்கு. பட் அவங்க வந்து என்ன அப்படின்னா எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் யார் பார்த்துக்குவாங்கன்னா இட் வில் பி guided by Sebi. So it is important to supervise, check the activities of the brokers and other middlemen in order to control the capital market. Capital market proper control பண்ணனும் அப்படினா என்ன அப்படினா that is அந்த brokers உடைய activities எல்லாம் என்ன பண்ணிக்கணும், it should be supervised and checked out. So to regulate their activities it was necessary to establish the Sebi. So இது வந்து அவங்களோட activities எல்லாம் proper regulate பண்ணனும்னா it should be done by Sebi. So these are all the objectives of Sebi. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா first regulation of stock exchanges regulate பண்ணுறது, investors protect பண்ணுறது, checking the insider trading, next control over brokers. Okay, next we'll move on for the functions of Sebi. So, Securities and Exchange Board of India, frequently abbreviated Sebi, is a nodal agency which safeguards the interest of an investor in the Indian financial market. Investor oda interest தான் main அவங்களுடைய motive secure பண்ணணும் அப்படிங்கிறது. Sebi performs 3 key functions. என்னென்ன அப்படின்னா quasi legislative, quasi judicial and quasi executive. Okay, 3 functions வந்து they are performing. Okay, so first one is quasi legislative, next one is quasi judicial and next one is that is quasi executive. அது என்ன அப்படின்னா it drafts regulations and conducts investigation, enforcement action, passing rules, orders. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்படி தான் ரன் பண்ணணும், ஒரு ஃபார்மேட்டில் போகணும், இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் வந்து என்னென்ன இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு லா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யார் கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி கேரிட் அவுட் பை செபி. ஓகே, so first one, safeguarding the interest of investors by means of adequate education and guidance. Investors ஓட interest எப்படி safeguard பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான guidance, education இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது. Sebi makes rules and regulation that must be followed by the financial intermediaries like portfolio exchanges, underwriters, merchant bankersலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து they should follow the rules and regulations enacted by Sebi. It takes care of the complaints received from the investors. Investors எதாவது complaints பண்ணால் அதையும் இவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. Additionally, it issues notices and booklets for the information, assistance and protection of small investors. அதாவது சின்ன சின்ன ஷேர்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய புக்லெட்ஸ், நோட்டீஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அந்த இதெல்லாம் பற்றினது அசஸ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் செபி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் regulating and controlling the business on stock market. ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா செபி. Registration of brokers and sub-brokers is made mandatory and they have to abide by certain regulations and rules. அதாவது brokers-னுடைய அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய brokers வந்து அவங்க they should be registered. sub-brokers-ஆக இருந்தாலும் சரி they should be registered. அது compulsory and they have to abide by certain regulation and rules. அது வந்து அதே மாதிரி அவங்க certain rules and regulations compulsory they have to follow, brokers. Okay, next one, conduct inspection and inquiries of stock exchanges, intermediaries. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்பப்போ என்கொயரிஸ் இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இன்டர்மீடியரிஸ், செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ், அதே மாதிரி அப்ரோப்ரியேட் மெஷர்ஸ், ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா அப்பப்போ தேவையான மெஷர்ஸ் வந்து தே வில் டேக். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கேரிட் அவுட் ஃபார் ஆர்கனைஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டர்மீடியரிஸ். இன்டர்மீடியரிஸ் இதுவும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து தே ஆர் டேக்கிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேன் இன்சைடர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். அது என்ன அப்படின்னா இன்சைடர் ட்ரேடிங் வந்து அந்த செக்யூரிட்டிஸில் இன்சைடர் ட்ரேடிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, உள்ளேயே இருந்துட்டு கம்பெனியோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ப்ரோஹிபிட்டிங் டிசப்டிவ் அண்ட் இன்ஃபார்ம் மெத்தட்ஸ். அதாவது தேவையில்லாத இந்த ட்ரேடிங் பை ஃபினான்ஷியல் இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லாம் ஆப்ரேட் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் registering and controlling the functioning of யாருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸ்டாக் brokers, sub brokers, ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், பேங்கர்ஸ், trustees, registrars, merchant bankers, underwriters,
portfolio managers, investment advisors, and various other intermediaries who might be linked to securities market in any manner. இவங்க எல்லாமே securities marketல இருக்கக்கூடிய intermediaries. இவங்க யாரெல்லாம் வந்துட்டு இங்க இது பண்றவங்களோ இவங்க எல்லாருடைய ஃபங்க்ஷனையும் ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா செபி. Okay, next one, SEBI issues guidelines and instructions to businesses or concerning capital issues. And also separate guidelines வந்து initial public issue, அதாவது கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டாக உங்களுடைய ஷேர்ஸ் லிஸ்டட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் இஷ்யூக்கு அதையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தனியாக கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இட் கண்டக்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் பப்ளிஷஸ் இன்ஃபர்மேஷன் பெனிஃபிஷியல் டு ஆல் மார்க்கெட் பிளேயர்ஸ். இட் இஸ் ஆல், எல்லா பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியான that is information எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செபி ரெகுலேட்ஸ் mergers and also acquisitions as a way to protect the interest of investors. And for this, SEBI released appropriate guidelines with the intention that such mergers and takeovers won't be at this expense of, அதாவது எந்த ஒரு merging or whatever it isனாலும் அது வந்து அந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பண்ணுற மாதிரி SEBI they are regulating. Okay. Next one is registering and controlling the functioning of collective investment schemes such as mutual funds எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக registering, controlling, functioning எல்லாம் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி பார்த்துக்குவாங்க. SEBI has created regulations and guidelines that should be followed by mutual funds. SEBI சொல்கிற மாதிரியான regulations, guidelines தான் வந்து mutual funds வந்து they have to follow. The aim is to main என்ன அப்படின்னா maintain effective supervision and avoid any unfair and anti-investor actions. எந்த விதமான ஒரு தப்பான ஆட்கள் உள்ள வந்து அந்த ட்ரேடிங் இது பண்ணுறதுக்கோ இல்லை எதுவும் மால் ப்ராக்டிசஸ் எதுவும் நடக்காமல் தப்பான ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நடக்காத பார்த்துக்கிறதும் வந்து அவங்களுடைய மெயின் எய்ம். அதுக்காக தான் வந்துட்டு எனது எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் இஸ் கேரிட் அவுட் பை தேம். நெக்ஸ்ட், ப்ரமோட்டிங் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். இட் ஹேஸ் எக்ஸ்டென்சிவ், நிறைய லீகல் பவர்ஸ் இருக்குது செபி கிட்ட. Having said that, self-regulation is preferable to external regulation. The function of SEBI என்ன அப்படின்னா motivate financial intermediaries to create their professional associations and manage harmful actions. அவங்களுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு எந்த தப்பான ஆக்ஷன்ஸும் எடுக்காத மாதிரி பார்த்துக்க வேண்டியது, சேஃப்கார்ட் பண்ணணும். இட் கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் இட்ஸ் பவர் வென் நீடட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். செபிக்குன்னு தனி பவர்ஸ் இருக்குது, அந்த பவர்ஸை இன்வெஸ்டருடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். Carrying out steps in order to develop the capital markets by having an accommodating நல்ல ஒரு அப்ரோச்சில் கேபிட்டல் மார்க்கெட் டெவலப் பண்ணலாம். And then provide appropriate training to financial intermediaries-க்கு training provide பண்ணுறது. This function is great for நல்ல ஒரு environment ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலவணும் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ப்ராப்பர் ப்ரொடெக்ட் ஆகணும் அப்படின்னா, செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. லிவிங் ஃபீ ஆர் எனி அதர் டைப் ஆஃப் சார்ஜஸ் டு கேரி அவுட் த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட். அந்த ஆக்ட் ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னா தட் இஸ் ஃபீஸ் லெவி பண்ணுறது, இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் லெவி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் performing functions that may be assigned it to by the central government of India. So central government of India வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே it should be performed by SEBI. Okay, so these are all the functions of SEBI. Next one is powers of SEBI. The various powers of stock exchange are explained below. Powers relating to stock exchanges and intermediaries என்னென்ன powers அப்படின்னா, SEBI has wide powers regarding the stock exchange and intermediaries dealing in securities. ஸோ அந்த இன்டர்மீடியரிஸ் செக்யூரிட்டிஸில் இருக்கிறவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குன்னா இட் இஸ் வெஸ்டட் வித் SEBI. It can ask information from the stock exchange and intermediaries regarding their business transactions for inspection or scrutiny and other purposes. அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறக்கு இன்டர்மீடியரிஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், இன்டர்மீடியரிஸ் எல்லாம் அந்த மாதிரி இன்டர்மீடியரிஸ்கிட்டையும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்குவாங்க. ஓகே, இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் அப்பப்போ இட் வில் பி கேரிட் அவுட் பை SEBI. Power to impose monetary penalties. SEBI has empowered to impose monetary, அதாவது மணி வைஸ் பெனாலிட்டிஸ், அதாவது ஃபைன் அந்த மாதிரி ஆன் கேபிட்டல் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ்க்கு, மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க இந்த ரூல்ஸ் வயலேட் பண்ணாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து தே ஹாவ் டு பே இன் த ஃபார்ம் ஆஃப் மானிட்டரி மணி டேர்ம்ஸில் பெனாலிட்டி வந்து ஃபைன் வந்து பே பண்ணணும். ஓகே,
and then it can even impose suspension of their registration for a short period. அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் அதையே கூட சஸ்பெண்ட் பண்ணுற பவர் வந்து செபிக்கிட்டு இருக்கு. அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுற பவரும் இட் இஸ் வெஸ்டட் வித் செபி. Part to initiate actions in functions assigned. SEBI has a part to initiate actions in regard to functions assigned. இப்போ என்ன அப்படின்னா, for example, in case it can issue guidelines to different intermediaries or can introduce specific rules for the protection. நம்ம முன்னமே பார்த்தது தான். அதாவது அவங்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது. சில கைட்லைன்ஸ் இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இன்டர்மீடியரிஸ்க்கு வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பவர் பார்ட் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். அதே மாதிரி நம்ம முன்னே பார்த்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் வந்து ரெகுலேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம், ரெகுலேட் பண்ணுற பவர்ஸ் வந்து செபிக்கு இருக்கா. நெக்ஸ்ட் ஒன், பவர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டில் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, த திங் இஸ் ஃபார் எஃபெக்டிவ் ரெகுலேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் issued a notification on 13th September 1994 delegating several of its power under the Indian Securities Contract Act to SEBI. நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. SEBI is also empowered by the finance ministry to nominate 3 members on the governing body of every stock exchange. SEBIக்கு governing body, அந்த governing பொசிஷனில் 3 members அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து it has been given by the ministry of finance. யாருக்கு அப்படின்னா that is SEBIக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, according to Securities Contract Act. Next one is part to regulate business of stock exchanges. SEBI is also empowered to regulate the business of stock exchange. Stock exchange ல நடக்கக்கூடிய business regulate பண்ணலாம். Intermediaries associated with the securities market, intermediaries யாரெல்லாம் இருக்காங்களா அவங்களே ரெகுலேட் பண்ணலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஃப்ராடுலண்ட் அன்ஃபேர் ட்ரேட், ஏதோ ப்ராப்பராக ட்ரேடு நடக்கலை அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து செக்யூரிட்டிஸ் ரிலேட்டிங் ஏதாவது தப்பாக நடக்குது அப்படின்னா அதையும் அவங்க ரெகுலேட் பண்ணலாம். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணிக்கிறது, கம்பெனிஸ் சில கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெஸ்டட் வித் செபி. ஸோ இன் திஸ் சாப்டர் ஸ்டில் நவ் வி ஹவ் சீன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம். அண்ட் தென் அவங்களுக்கு என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அதில் வாட் இஸ் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வி ஹாவ் சீன், அண்ட் வி ஹாவ் சீன் ஃபங்க்ஷன்ஸ், powers, இது எல்லாமே we have seen in this chapter. So the remaining things we will continue in the next class.